பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலுக்கு மீண்டுமாய் உங்களை நான் வரவேற்கிறதுல கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது கூட நம்ம 11 மாதம் கழித்து 12வது மாதம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களுக்குள்ளாய் சமீபத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நீங்களும் சொல்ல முடியும், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நன்மையானதையும் பரிபூர்ணமானதையும் சுகமானதையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு. இந்த எல்லா நன்மைகளை நம்ம நினைக்கும் போது அவருக்கு நம்ம ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது கூட நம்ம கண்கள் மூடி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு எங்களுக்குள்ளாய் பலன் தருவதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு உங்களோடு கூட நான் கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து கலாத்தியர் 5:17 வசனத்திலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் மாம்சத்தை குறித்தும் ஆவியை குறித்தும் அவர் பேசுறாரு. இன்னைக்கு மாம்சம் என்று சொல்லும் போது நம்முடைய மைண்டுக்கு வர்றது என்ன? மாம்ச சரீரம், நம்முடைய சரீரம் தான், மீட்டு தான். ஆனா இந்த சரீரம் மூல பாஷையில பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, மாம்சத்தின் சுபாவங்கள். அந்த மாம்சத்தின் சுபாவங்கள் என்று சொல்லும் போது என்ன பைபிள் விளக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, மாம்ச சுபாவங்கள் என்று சொல்லும் போது அது மாம்சத்தினுடைய இச்சையா இருக்கலாம், மாம்சம் விரும்புகிற காரியமா இருக்கலாம், ஒரு பாவமான விஷயத்தை அது எப்பவுமே கிரேவ் பண்றதா இருக்கலாம், அன்கண்ட்ரோல்டு இமோஷன்ஸு இல்லை பேஷனு, மைண்ட் செட்டு, இப்படி நமக்குள்ள இருக்கிறதான மாம்ச சுபாவங்களை தான் மாம்சம் என்று நம்ம சொல்றோம். இந்த மாம்சம் எப்பவுமே என்ன பண்ணோம்னாக்கா ஆவிக்கு விரோதமா இது போராடுகிறதா இருக்கிறது. ஏன்னா பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வசனத்து வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். பவுல் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றனன்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்டே அங்க போடுறாரு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வெசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பவுல் சொல்றாரு, மாம்சத்துக்கு சில ஆக்ஷன்ஸ் இருக்கு, மாம்சத்தின் கிரியை என்று ஒரு பட்டியல் அவர் இடுறாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலக வழக்கத்தின்படியே நம்ம மாம்சத்துல நம்ம செய்த எந்த காரியத்துக்கும் அந்த பிரமாணம், நியாய பிரமாணம், நம்ம மாம்சத்திலிருந்து நம்ம நிறைவேற்றின ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் செய்யற எந்த ஒரு காரியத்துக்குமே அவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கிறது கிடையாது. ஏன்னா அவனுடைய சுபாவத்தின்படி அவன் பாவியா இருக்கிறதுனால அவன் செய்யற எந்த பாவமும் அவனுக்கு இது பாவம் என்ற உணர்வு இல்லை, அவனுக்குள்ள கண்டித்து உணர்த்துற ஒரு காரியம் அதிகமா அவன் பார்க்க முடியறதில்லை. ஆனா எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த இரட்சகரா கடவுளா ஏற்றுக்கொள்றானோ அப்போ அவனுடைய பழையவைகளாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினது என்று சொல்லி கொரிந்தியர் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனுடைய சுபாவங்களும் சரி, அவனுடைய ஸ்பிரிட்டும் சரி, பிராண்ட் நியூவா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் மாத்துறாரு. முதலாவது அவனுக்கு மாற்றங்கள் அவனுடைய ஆவியில உண்டாகிறதா இருக்கிறது. ஆனா பவுலுங்க சொல்றாரு, மாம்சமும் ஆவியும் விரோதமா இருக்கிறது. மாம்சமும் ஆவிக்கும் விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. இதை எழுதுறது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை இயேசுவை சொந்த கடவுளா ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர் வேதத்தை நன்றாய் படித்தவர், அவர் வேதத்தை குறித்து நன்றாக அறிந்தவர். அவர் சொல்றாரு, எனக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கு, அந்த பிரமாணம் நான் விரும்புகிறத செய்யாதபடிக்கு நான் விரும்பாததையே என்னை செய்ய வைக்கிறது. அந்த பிரமாணம்
பாவம் என்று சொல்றாரு. அந்த பிரமாணத்துக்கு நான் அடிமைப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. இந்த மாம்சம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரோலை செய்யக்கூடியதா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்பொழுது, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் பண்ணி 40 நாள் ஜெபம் பண்ணுங்க, இல்லை நீங்கள் 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணாலும், நீங்கள் 40 நாள் நீங்கள் உபவாசம் இருந்தாலும், 3 நாள் உபவாசம் இருந்தாலும், உங்கள் ஜெபத்தை முடித்து அடுத்த நிமிஷமே உங்கள் மாம்சம் அதனுடைய வேலையை என்ன பண்ணும், அது தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அது மாம்சம் நம்ம கூடியே இருக்கிற ஒரு விஷயம். மாம்சத்தின் சுபாவம் நம்மளை விட்டு வெளியே போகிற விஷயம் இல்லை, அது நம்ம கூடியே ட்ராவல் ஆகிற ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை எதிர்த்து நின்னாக்கா அவன் ஓடி போகிறான். ஆனா மாம்சத்தை நீங்க எதிர்த்து நின்று வெளியே துரத்த முடியாது. இதுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு, இல்லை டேப்லெட் எடுத்து, இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இந்த சுபாவத்தை என்ன பண்ண முடியாது. உடனே உங்க சரீரத்துல இருந்தோ உங்க வாழ்க்கையில இருந்தோ நீங்க டிபார்ட் பண்ண முடியாது. until you are going to heaven, until you die. இந்த பூமியில பிறந்த நாள் முதற்கொண்டு நீங்க இந்த பூமியை விட்டு போற வரைக்கும் உங்களோடு கூட டிராவல் ஆகிற ஒரு விஷயம்தான் உங்களுடைய ஃப்ளஷ். அப்படின்னா இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த ஃப்ளஷை பேசல, the nature of the human flesh, நம்ம மாம்சத்தின் கிரியைகள், அதனுடைய சுபாவம், அது உங்களோடு கூட என்ன ஆகுது, பிறந்த நாள் முதல் கொண்டு நீங்க மரிக்கும் அளவும் அது உங்களோட கூட டிராவல் பண்ற ஒன்றா இருக்கு. ஆனா என்ன இதுல டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கும்போது, பிசாசை நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டுக்கு முன்னால உங்களை தாழ்த்துனா பிசாசுனா வரான், உங்களை விட்டு வெளியே ஓடி போகிறான். ஆனா மாம்சம் நீங்க அனுதினமும் ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அதுதான் இங்க பவுல் எழுதுறாரு, ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. அப்போ இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நம்ம மாம்சத்தை ஜெயிக்கணும்னாக்கா நீங்க போய் மாம்சத்தோடு யுத்தம் பண்றது இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, எபேசியர் புஸ்தகத்துல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்ணின் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ பிசாசோடும் அவருடைய விழுந்து போன தூதர்களோட ஆவிகளோட நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. அதை நீங்க எதிர்த்து நிற்கும் போது, ஜபிக்கும் போது, இல்லை நீங்க ஃபாஸ்ட் பண்ணும் போது, பிசாசுக்கு நீங்க டிவைன் அத்தாரிட்டியை நீங்க பேசும்போது அவன் பயந்து ஓடி போகிறான், விட்டு விலகி போகிறான். ஆனா மாம்சத்தின் கிரியைகளை நீங்க அப்படி எதிர்த்து என்ன பண்ண முடியாது, ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா அது உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுடைய டிராவல் ஆகுறது, அது உங்களுடைய சோல் டையா இருக்கு, உங்களுடைய ஆத்தும என்ன சொல்றது, பந்தமா இருக்கிறது, ஆத்தும பந்தம். இந்த ஆத்தும பந்தத்துல இருக்கிற சுபாவத்தை பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆவியில நடத்தப்படணும், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்களானால் பிழைப்பீர்கள். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்த நாட்களிலும் கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் அவங்க 2 பேருமே சந்திச்சது கிடையாது. கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது அவர் பக்கத்துல பவுலை என்ன பண்ணல, சிலுவையில அறையில, இல்லை அவரோடு கூட சிலுவையிலையும் அறையில. இங்க அவர் என்ன பேசுறாருன்னா, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஒரு காரியத்தை இங்க அவர் பேசுறாரு. மாம்சத்தை சிலுவையில அறைந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் பேசுறாரு. நான் மாம்சத்தை, நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடி, ஓகே, இங்க பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ பவுல் அந்த விஷயத்த சொல்லும் போது, அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில லிட்ரலா பிசிக்கலா அவர் அறையப்படல. ஆனா அவர் அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய சுபாவத்தை, என்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை நான் என்ன பண்றேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறைந்திருக்கிறேன். அப்போ பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நின்று அவன் ஓடி போறான். ஆனா நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை அனுதினமும் என்ன பண்ணுமா, அதை நம்ம
சிலுவையில அறைய வேண்டும். அனுதினமும் நம்ம என்ன பண்ணோம், அதை ஓவர் கம் பண்ண வேண்டும். எப்படி ஓவர் கம் பண்ணோம்? முதலாவது நமக்கு ஃபவுண்டேஷன் என்னன்னு தெரியணும். இன்னைக்கு நீங்க மாம்சத்தோடு அனுதினமும் நீங்க யுத்தம் பண்றது கிடையாது. இயேசு சிலுவையில உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்றதான அந்த அஸ்திபாரத்துல தான் நம்முடைய தொடக்கமே இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் போய் மாம்சத்தோடு அனுதினமும் போராடி யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதில்ல. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே நம்முடைய எல்லா மாம்சத்தின் சுபாவத்தை, பாவத்தை, அக்கிரமத்தை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில உங்களுக்காக எனக்காக சுமந்து இருக்கிறாரு, சுமந்து தீர்த்து இருக்கிறாரு. இதுதான் ஃபவுண்டேஷன். மாம்சத்துக்கு நாம் அடிமை இல்லை, மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்ம அடிமை இல்லை. அததான் பவுல் எழுதுறாரு, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமா இருக்கின்றன. அப்ப வெளியரங்கமா இருக்கின்றன்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. அதுக்குதான் அவர் சொல்றாரு, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதுமே ஒரு லிஸ்டே கொடுத்து சொல்றாரு, இது எதுக்குமே நான் அடிமை இல்லை. ஏன்னா இது எல்லாவற்றையும் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இதை சுமந்து அது எனக்கு எந்த விதத்திலும் அடிமைப்படுத்தாதபடிக்கு, அது நடுவில்லாதபடிக்கு எடுத்து, கொலேசியர்ல சொல்லப்பட்டபடி அதை சிலுவையின் நடுவில் ஆணி அடித்து அவைகளின் மேல அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உங்களுடைய மாம்சத்தின் பலவீனங்களை நீங்க பார்த்து பயப்பட தேவையில்லை. இன்னொன்னு, மாம்சத்தின் பலவீனங்களை, மாம்சத்தின் சுபாவத்தை நீங்க அனுதினமும் என்ன பண்ணுமா, யூ ஹாவ் டு crucify. அப்படின்னா crucifyனா என்ன? யூ ஹாவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. அது கூட போராடுறதோ யுத்தம் பண்றதால உங்களுடைய மைண்ட் முதலாவது ரினியூ ஆகணும், உங்களுடைய சிந்தை ரினியூ ஆகணும். என்ன, நான் இந்த சுபாவத்துக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல. ஏன்னா பைபிள் சொல்லுது, ரெபேக்கா தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது யாக்கோபு தாயின் வயிற்றிலிருந்து முன்னால வர்றதுக்காக அண்ணாவா இருந்த ஏசாவை என்ன பண்றாராம், அவர் முந்தி தள்ளி வரணும்னு உள்ளே ரெசல் பண்றாரு, யுத்தம் பண்றாரு. ஆனா மூத்தவனாகிய ஏசாதான் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வராரு. அப்போ வெளியே வந்த பிறகு நம்ம பார்க்கிறோம், புத்திர சுகாரம் யாருக்கு கொடுக்கப்படும்? முதல் குமாரனுக்கு தான் கொடுக்கப்படும். ஆனா யாக்கோபு 2வது குமாரனா இருந்தும் அவர் என்ன பண்ணாரு, அவர் விசுவாசத்தினால அவர் 12 கோத்திரத்துக்கு தகப்பனா அவர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு ஆஸ்வாத்தை அவர் பெற்றுக்கொண்டாரு. முதலா வந்தது மாம்ச பிரமாணமா இருந்தாலும், ஃபிளஷ்ல இருந்து வந்தது, ஃபிளஷின் என்ன சொல்றது, மாம்சத்தின்படி பார்த்தாக்கா அந்த புத்திர சுகாரமோ இல்லை ஃபர்ஸ்ட் பர்த் ரைட்ஸோ ஏசாக்கு தான் கிடைக்கணும். ஆனா கிருபையின் பிரமாணத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல யாக்கோபு என்ன ஆகுறாரு, அந்த இடத்துக்கு வராரு. அப்போ ஏசாவும் யாக்கோபும் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அந்த ஒரு ரெஸ்லிங்கை நம்ம பார்க்குறோம். அதே போலதான் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் எப்பவுமே என்ன இருக்கு, எது முந்தி கொள்ளலாம் என்றதான ஒரு போராட்டம் இருந்துனே இருக்கு. ஆனா எப்போ ஆவியில நம்ம நடத்தப்படுறோமோ, எப்போ ஆவியினால நம்ம மாம்சத்தின் கிரியைகளை டீல் பண்றோமோ, அப்போ மாம்சத்தின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையை மேற்கொள்றது கிடையாது. நாம் ஆவியில நடத்தப்படுவோம் என்றால் நாம் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ முந்தி வந்தது யாரு? ஆதாம் வந்தாரு. மாம்சத்தின்படி ஆதாம் மண்ணினால செய்யப்பட்டு ஆவியினால பிறந்தாரு. ஆனா பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய மாம்ச சரீரத்தை, நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, சிலுவையில ஜெயித்தாரு. சிலுவையின் மீது அவர் வெற்றி சிறந்தாரு. அதனால நமக்கு மாம்சத்தின் கிரியையினால போராட்டம் இல்லையா? மாம்சத்தோட அனுதினமும் நமக்கு பிரச்சனை இல்லையா? உண்டு. ஆனா நம்ம அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமை இல்லை. நம்ம மேல இருந்த நுகத்தடிய, அடிமைத்தனத்தின் நுகத்தடிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணாரு, அவர் வெற்றி சிறந்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்க நம்மள பார்த்து சொன்னாரு, இனி நீ இந்த பாவத்துக்கோ மாம்சத்தின் கிரியைக்கோ நீ என்ன இல்லை, அடிமை
கிடையாது. உனக்கு வெற்றியை நான் சுதந்திரத்து கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அந்த வெற்றியில நாம் நடக்கணும்னாக்கா முதலாவது நமக்கு தெரியணும், நான் வெற்றி சிறக்கப்பட்டிருக்கிறேன். நான் இனி மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமை கிடையாது. அதனாலதான் பவுல் சும்மா சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் மாம்சத்தின் கிரியைகளுக்கு பிழைக்க தேவையில்ல, கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறவனா இருக்கிறேன். அப்ப என்னுடைய மாம்சம் விரும்புற காரியத்தை நான் செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் சாய்ஸ் என் கையில இருக்கு. விருப்பம் எனக்குள்ள வந்தாலும் நான் இது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை இல்லை என்று தெரிந்து அதை நான் செய்யாமையும் இருக்கலாம். இது ஒன்றும் இல்லை, இதனால என்ன, நான் செஞ்சா யாருக்கோ ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு நினைச்சு அந்த இச்சையை அந்த ஆசைகளை நான் நிறைவேற்றுறவனா இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி நிறைவேற்றும் போது நீங்க என்ன பண்றது இல்லை, கிறிஸ்து உங்களுக்கு சுதந்திரத்து கொடுத்த வெற்றியை உங்க மாம்சத்தின் கிரியைகள் மேல நீங்க என்ன பண்றது இல்லை, நீங்க அதை நீங்க அனுபவிக்கிறது கிடையாது. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, உங்க ஆவியில உங்களுக்கு வெற்றி வேணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு மாம்சத்தின் கிரியைகள் வெற்றி வேணும்னா நீங்க ஆவியில நடத்தப்படுறவங்களா இருக்கணும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா விசுவாசிகளும் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாலும் நாம் மாம்சத்துல பிழைத்து இருக்கிறோமா இல்ல ஆவியில நடத்தப்படுறோமா? இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. ஆவியானவரை நம்ம சும்மா நம்ம வாழ்க்கையில வைத்து கொண்டு இருக்கலாம், இல்ல ஆவியானவர்னால நம்ம அனுதினமும் நடத்தப்படுறவங்களாகவும் இருக்கலாம். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில அதிகமாக போறது இல்லை, ஆனா ஆவியினால நம்ம அதிகமா நிரப்பப்படுறவங்களாகிறோம். அனுதினமும் ஆவியானவருடைய உதவியை நம்ம கேட்கும் போது, பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துங்க, என் வாழ்க்கையில அனுதினமும் நான் இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருந்து நான் வெற்றி பெற்றதை நான் விசுவாசிக்கிறேன். இனி நான் இந்த விபச்சாரத்துக்கோ வேசித்தனத்துக்கோ விக்கிரக ஆராதனைக்கோ பில்லி சூன்யத்துக்கோ பொறாமைக்கோ, சில நேரம் நமக்கு இந்த வெளியரங்கமான சரீர பிரகாரமான பாவங்கள் நம்ம ஈஸியா மேற்கொண்டு இருப்போம். ஆனா நமக்குள்ள இன்னும் என்ன இருக்கு, பொறாமை இருக்கு, கசப்பு இருக்கு, நமக்குள்ள பெருமை இருக்கு, மன்னிக்கிற குணம் இல்லை. இதெல்லாம் நம்மள என்ன பண்ணுது, மாம்சத்தின் சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில இன்னும் அதிகமா நம்மள ஆளுகை செய்கிறதா இருக்குது. இதை நீங்க ஃபாஸ்ட் போட்டு துரத்த முடியாது. உபவாசம் பண்றதுனால இல்ல நீங்க அந்த பொறாமை ஒரு ஸ்பிரிட்னு நினைச்சு ஒரு ஸ்பிரிட்டை மட்டுமே நீங்க துரத்துறதுனால பொறாமை உங்களை விட்டு வெளியே போகாது, கசப்பு உங்களை விட்டு வெளியே போகாது. அதை என்ன பண்ணும், யூ ஹாவ் டு டீல் டெய்லி. தினமும் உங்க மாம்சத்தை நீங்க என்ன பண்ணும், பரிசுத்த ஆவியினால நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணும், நான் இதுக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, நான் எனக்கு பொறாமைக்கும் எனக்கும் இருக்கிற ஆத்தும பந்தத்தை இயேசு சிலுவையில அவர் வெற்றி சிறந்திருக்கிறாரு. இனி நான் அவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டேன். அவங்க எனக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் இல்லை என்னை விட அவங்க நல்லா இருந்தாலும் நான் கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன். அவங்கள நான் வாழ்த்துவேன், அவங்கள பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், அவங்கள பார்த்து நான் மகிழ்ந்து களி கூறுவேன். எனக்குள்ள நான் இந்த பாவத்துக்கு மாம்ச சுபாவத்துக்கு நான் அடிமைப்பட்டவன் இல்லை என்று நீங்க உங்க மாம்சத்தின் கிரியையை எப்போ நீங்க டீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு சிலுவையில ஆண்டவர் கொடுத்த வெற்றியை நீங்க அனுபவிக்கிறவங்களா இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு நீங்க மாம்சத்தின் கிரியைகள்லயே நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டும் இன்னும் நீங்க யாரா இருக்கிறீங்க, குழந்தைகளா இருக்கிறீங்கன்னு பவுல் சொல்றாரு. கொரிந்திய சபையை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, நீங்க ஒருவேளை வரங்கள்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க, முதிர்ந்தவங்களா இருக்கிறீங்க. சபையில ஆப்ரேட் ஆகிற வரங்களை பார்த்தாக்கா இயேசு வர்றது கூட நீங்க என்னவா இருக்கீங்க, ஆயத்தமா இருக்கிறீங்க. அவ்வளோ உங்களுக்குள்ள இருந்து வரங்கள் கிரியை செய்கிறது. ஆனா நீங்க அன்புல நடக்கிற காரியம் வரும்போது, அன்புல வாழ வேண்டும், கிறிஸ்துவின் அன்புல நம்ம நடக்கணும்ன்ற ஒரு கேரக்டர் வரும்போது நீங்க குழந்தைகளா இருக்கீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா உங்க மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் பழக்க வழக்கங்கள் உங்களை கிறிஸ்துவின் பரிபூரண சுபாவத்துக்கு இல்லை மெச்சூரிட்டிக்கு உங்களை அது கொண்டு போகாது. அதை கிங்டம் ஆஃப் காட்ல இன்னும் நீங்க குழந்தைகளாகவே நீங்க இருக்கீங்க. குழந்தைகளா இருக்கும் போது குழந்தைகளை போல என்ன பண்ணணும், நம்ம பேசணும், குழந்தைகளை போல நம்ம ஆடணும், குழந்தைகளை போல நம்ம சாப்பிட்டோம், குழந்தைகளை போல நம்ம சிந்தித்தோம், குழந்தைகளை போல சண்டை போட்டோம். ஆனா நீங்க முதிர்ந்தவர்களை ஆட போது குழந்தைக்குரிய எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணீங்க, அதை உதறி
தள்ளி விடுறீங்க. இன்னைக்கு குழந்தைகளாவே நீங்க இன்னும் நீங்க கிறிஸ்டியானிட்டியில நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவின் பரிபூரணத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிக்க உங்க மாம்ச இச்சைகள் என்ன பண்ணுது, உங்களை பின்னாக அது இழுத்து தள்ளுகிறதா இருக்கிறது. அதனால பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் ஓடி போயிடுவான். ஆனா மாம்சத்தை அனுதினமும் என்ன பண்ணும், நீங்க மறுரூபமாகணும். உங்க திங்கிங் முதலாவது மாறணும். அதனாலதான் ரோமர்ல சொல்லுகிறது, ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிற ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் சொல்றாரு, உங்க சரீரத்தை நீங்க என்ன பண்ணுமா, தேவனுக்கு பரிசுத்தமும் உகந்த ஜீவ பலியாக என்ன பண்ணுங்க, நீங்க ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ நீங்க உங்க சரீரத்தை ஃபைட் பண்ணி அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்கிறது இல்ல. உங்க சரீரத்து மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்து உங்களை இந்த மாம்ச கிரியையிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இதை நீங்க விசுவாசிக்கும் போது, இதை நீங்க நம்பும் போது, இதை உங்க சிந்தைக்கு நீங்க பேசும் போது, நான் இதுக்குரியவன் அல்ல, நான் குடிக்கு அடிமை இல்லை, நான் பொய் சொல்றதுக்கு அடிமை இல்லை, நான் திருடுறதுக்கு அடிமை இல்லை, இதெல்லாம் பழைய சுபாவம். கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல எனக்குள்ள என்னுடைய பழைய சுபாவங்களிலிருந்து நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். புதிதாய் தரிக்கப்பட்ட கிறிஸ்துவை உடையவனா நான் இருக்கிறேன். ஆவியினாலே நான் மாம்சத்தின் கிரியைகளை நான் அனுதினமும் நான் குரூசிஃபை பண்றவனா இருக்கிறேன். அப்படியே நீங்க உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது the power of the resurrection power, உயிர் தெழுந்த வல்லமை உங்களை என்ன பண்ணுது, உங்களுடைய மாம்சத்தின் எல்லா இச்சைகளையும் மேற்கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. ஸோ அதனால மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள். மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருப்பீங்கன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நீங்க மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தினால, அவர் சிலுவையில் சிந்தின எல்லா பாடுகளினால, செய்த எல்லா கிரியையினால நீங்க விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க. அதை விசுவாசியுங்க, அதை நீங்க பேசுங்க. எந்த இடத்துல நீங்க பாருங்க, நிறைய நேரங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, என் வழியில என்ன வந்தாலும் ஐ ஹேவ் டு மூவ் ஃபார்வர்டுன்னு. சில நேரங்கள்ல மூவ் ஃபார்வர்டு இல்லை, சில நேரத்துல நீங்க ஸ்டாப் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்தையில இதெல்லாம் தோணுதோ எல்லாமே பண்ணின்னு போறது கிடையாது. சில நேரங்கள் என்ன பண்ணோம், நம்ம ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான், ஒரு வாகனத்தை ஓட்டுற மாதிரி தான். வாகனத்துல நமக்கு எப்படி மேனுவல் காரை ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அந்த காரை முதலாவது ஸ்டார்ட் பண்ணி முதல் கியர்ல அவங்க போடுவாங்க. அந்த முதல் கியர்ல போட்ட உடனே அது என்ன ஆகும், அது மூவ் ஆகும். அதே போலதான் இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆவியில நம்ம நடத்தப்படும் போது நம்ம ஒவ்வொரு ஷிஃப்ட்ல நம்ம மாறிக்கொண்டே போகிறோம். ஆனா அதே நேரத்துல நம்ம சில இடங்கள்ல என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம ஸ்லோ டவுன் ஆக வேண்டியதா இருக்கிறது, நம்ம பிரேக் போட வேண்டியதா இருக்கு. ஏன் அந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகாம பிரேக் போடாம இருந்தா வாகனம் என்ன ஆகும், ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதே போலதான் நம்முடைய யோசனைகளும் நம்முடைய எண்ணங்களும், நமக்கு மாம்ச சிந்தைகள் வரும்போது ஆவியினாலே நாம் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். நம்ம ஸ்டாப் பண்ணோம். இந்த தாட் எனக்குரியது இல்லை, இது கிறிஸ்து எனக்காக கொடுத்ததல்ல, இது இதுல நான் வாழ மாட்டேன் அப்படின்னு அந்த எண்ணத்தை அங்கேயே நீங்க சிறை பிடிப்பீங்கன்னா அந்த தாட்டு உங்க லைஃப் என்ன கேப்டிவ் பண்ணாது, நீங்க அதுக்கு அடிமைப்பட மாட்டீங்க. அததான் பவுல் கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்றாரு, எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துங்கள். அப்போ உங்க எண்ணங்களை எங்கெல்லாம் பிரேக் போடணும், எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், ஆவியில நடத்தப்படுறவங்களா நீங்க கற்றுக்கொள்ளணும். அப்படி நீங்க கற்றுக்கொண்டு அதை ஸ்டாப் பண்ணுவீங்கன்னா மாம்சத்தின் எண்ணங்களை நிறைவேற்றாது இருப்பீங்க, ஆவியினாலே நடத்தப்படுவீங்க. ஆவியானவர்னால மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீங்க. நீங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை
வாழும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்துகிறவரா இருக்கிறாரு. நீங்க மீண்டும் சொல்ற, நீங்க பாவத்துக்கோ சாபத்துக்கோ மாம்சத்தின் கிரியைகளுக்கோ நீங்க அடிமைப்பட்டவர்கள் அல்ல. இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில் நமக்காக இலவசமாய் சம்பாதித்து வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. அதை விசுவாசிப்போம், அதை அறிக்கை செய்வோம், அதை யோசிப்போம், அதுல நடப்போம், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுவோம். கிறிஸ்து மகிமைப்படுவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.